இன்றைக்கு சாதாரணமா 11 மாத காலமும் மனிதனுக்கிட்ட கேளுங்க, எப்படியப்பா? சரி பிசி நேரமே இல்லைண்டுவாரு. ஆனா இந்த டிசம்பரிலே குறைந்தது ஒரு கிழமையாவது விடுமுறை போட்டு சுற்றுப்பயணங்களில் போகின்ற காட்சிகளை பார்ப்போம் நாங்கள். அன்பாண்டவர்களே, ஏதோ விடுமுறை என்று சொல்லி ஓய்வு நேரம் எடுக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய நிஅமத்தா இல்லையா? இருக்கிற வேலை பளுக்கள், இருக்கிற பிசிக்கு மேல பிசி, எல்லாவற்றையும் ஒரு இடத்திலே வைத்துவிட்டு எங்களுக்கு மனைவி பிள்ளை குட்டிகளுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குவதற்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் தருகிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய நிஅமத் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? இந்த நிஅமத்தை நானும் நீங்களும் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த நிஅமத்தை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அன்பாண்டவர்களே, அதிலும் எங்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க, டிசம்பர் வந்தா அவங்களுக்கு மண்டகுத்துக்கு மேல மண்டகுத்து. ஏன் தெரியுமா? பிள்ளைகள் வீட்டுக்காகிறாங்களாம். பிள்ளைகள் விடுமுறையாகி வீட்டுக்காகுவது அவர்களுக்கு பெரிய தலபாரமா போயிடுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளை குட்டிகள் 24 மணித்தியாலமும் எங்களோடு இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு மனிதன் துன்பமாக, முசீபத்தாக, தலையிடியாக கருதுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனையும் கடுமையானதுதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன பிள்ளையை முத்தமிடுறாங்க. முத்தமிடுற நேரம் அல் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கும் 10 புள்ளகள் இருக்கத்தான் செய்றாங்க, நான் யாரையுமே முத்தமிடுறதில்லை என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, பிள்ளைகள் என்பது எங்களுடைய செல்வம், பிள்ளைகள் என்பது அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள். அந்த நிஅமத்துக்களும் அருள்களும் பக்கத்திலே ஓடியாடி விளையாடுவது எங்களுக்கு சோதனையாக, எங்களுக்கு தலையீடியாக, எங்களுக்கு தொல்லையாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவதை குறைத்துக் கொள்வான். எனவே சகோதரர்களே, விடுமுறை காலம், பாடசாலை கலாச்சாரத்தை பார்க்கிறோம், பாடசாலையிலே ஊட்டப்படுகின்ற பாடத்திட்டங்களை பார்க்கிறோம். இஸ்லாமிய வரம்புகளை தாண்டி செல்லுகின்ற பாடத்திட்டங்கள், படைத்தவன் அல்லாஹ்வை மறக்கடித்து மறுமை சிந்தனையை போக்கி சடவாதத்திலே மனிதன் மூழ்குவதற்குத்தான் இந்த பாடத்திட்டங்கள். இந்த 1 மாத கால விடுமுறை என்பது அந்த பிள்ளைகளை நல்ல தர்பியா செய்து இஸ்லாமிய முறையிலே வழிகாட்டல்களை கொடுத்து அந்த பிள்ளைகளை நெறிப்படுத்த முடியுமா முடியாதா? நெறிப்படுத்த முடியுமா முடியாதா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே உங்களுடைய பிள்ளைகளை 1 மாத காலம் உங்களுடைய கண்காணிப்பிலே வைத்துக் கொண்டு நல்ல தர்பியாக்களை கொடுப்பதற்கும் நல்ல வழிகாட்டல்களை கொடுப்பதற்கும் இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.